ஹலோ யூவர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நாள்? மறக்க முடியாத நாள். இன்னையோட எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி 12 years கம்ப்ளீட் ஆகுது. ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சிரிக்கிறேன். நீங்க ஜாலி டைப் தானே? ஆமா, நான் ரொம்ப ஜாலி டைப். அப்படியே சோகமா பாடுறீங்க. நிறைய ஆத்தர் சொல்லியிருப்பாங்க செலிப்ரேட் யுவர் டிஃபீட் ஆர் லாஸ்ன்ட்டு. என்னோட லாஸை வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு நானும் என் ஃப்ரெண்டு என் பையனும் சேர்ந்து சேப்பாக்கு வந்திருக்கோம். இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு Day 3. போடா பிஜிஎம். ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ஜாமான தனியா வந்து என்ன பாஸ் இது அசைக்கவே முடியல. இங்கே ஆக்சசபிலிட்டி இஷ்யூ இருந்தாலும் இங்கே இருக்க ஸ்டாஃப் போலீஸ்மேன்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்களை வந்து சேஃபாக வந்து கிரவுண்டுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. இன்னொரு ஃபைட்டரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எஸ், ரிஷப் பந்த் தான் நான் சொல்கிறேன். அவரோட ஆக்சிடெண்ட் வந்து கார் ஆக்சிடெண்ட் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ட்ராஜடியான ஒரு ஆக்சிடெண்ட். அதுலேருந்து கம்பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அவரோட லைஃப்பை வந்து ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவரோட ஃபேவரேட் ஃபார்மேட்டான டெஸ்ட்டில் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. அதை பார்க்கறதுக்கு நானே வந்து ஒரு 100 அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மோஸ்ட்லி கிரிக்கெட் பார்க்குறவங்க எல்லாருமே இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்தியா எங்கெல்லாம் மேட்ச் ஆடுதோ சச்சின் வந்து ஸ்பான்சர் பண்ணி இவரை வந்து அந்த மேட்ச் பார்க்க அமைச்சிருவாரு. நாங்கள் லோவர் ஸ்டாண்டில் டிக்கெட் எடுத்திருந்தோம், இவர் அப்பர் ஸ்டாண்டில் எங்களுக்கு மேலே தான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவரை பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது எங்களுக்கு. இங்கே வந்து டிபிக்கல் கில்லோட 100 செலிப்ரேஷன் பார்த்தோம். சாம்பியன் போலர் பும்ராவோட போலிங்கும் அஸ்வினோட போலிங்லாம் பார்த்தோம். கன் ஃபீல்டர் ஜடேஜாவையும் க்ளோஸாக பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ செகண்ட் செஷன் முடிஞ்சோன்னா நாங்கள் டீ பிரேக்கில் வந்து கிளம்புறோம். ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் தான். சேப்பாக்லேயும் ரேம்ப் கிடையாது. ஸோ பிடபிள்யூடி யூஸ் யாருன்னா வந்தாங்கன்னா மேட்ச் பார்க்கறதுக்கு இங்கே ரேம்ப் இல்லை. ஸோ வீல் சேரில் தான் உட்காந்து நாங்கள் மேட்ச் பார்த்தோம். பட் மேட்ச் பார்க்குற ஆர்வத்தில் அந்த அப்டக்கெல்லாம் ஒரு பெரிய அப்டக்கலாகவே தெரியல. இது கமல் சொன்னது பழசு. கரிங்காலி அல்ல கொடுங்கல்லூர் வாழன பெண்ணாளு. இது புதுசு. நம்ம வாழணும், செம்மையா வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழணும். நல்ல ஒர்த் ஃபார் மணி. இன்னைக்கு நாங்கள் வந்து ரிஷப் பந்தோட ஃபைட்டிங் நாக் பார்த்தோம், கில்லோடைய 100 பார்த்தோம், பும்ரா போலிங், அஸ்வின் போலிங் எல்லாமே பார்த்தோம், ஜடேஜாவோட ஃபீல்டிங் பார்த்தோம். ஸோ நம்ம ஸ்டார் பிளேயர் எல்லாருமே லைவாக பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு டே வந்து நல்லபடியாக ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அசோக். பை.